சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திண்டுக்கல், கரூர் நிர்வாகிகளுடனான திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு ஆலோசனைக் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதற்கான ஆயத்த பணிகள் திமுக சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் சூழலில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் சந்தித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் கரூர் மற்றும் திண்டுக்கலைச் சேர்ந்த தொகுதி நிர்வாகிகள் தற்போது சந்தித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் தங்கள் தொகுதியில் உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த ஆலோசனை குழுவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுக சார்பில் ஏற்கனவே தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதில் அனைத்து தொகுதி நிர்வாகிகளும் தங்கள் கருத்துக்களை நேரடியாக தெரிவிக்கலாம் என்ற அடிப்படையில் தொகுதி வாரியாக ஒவ்வொரு நாட்களாக பிரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10வது நாளாக இன்றைய தினம் இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இதில் கரூர் மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்கிறார்கள். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை, அதே போல வேட்பாளர் தேர்வு மற்றும் ஏற்கனவே கொடுத்த வேட்பாளர் அவருடைய நடவடிக்கை என பல்வேறு கருத்துக்களை நேரடியாக அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த குழுவும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் கொடுக்கிறார்கள். குறிப்பாக அனைவரும் ஒற்றுமையோடு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும், அனைத்து இடங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும், அதற்கு அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினம் 10வது நாளாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.